அதே ஆஸ்பத்திரியில் நர்ஸு வேலை வாங்கி கொடுக்குறா. அவளுடைய நேர்மையும் உழைப்பையும் பார்த்து அவன் மேலே ரொம்ப பிரியப்பட்டு அவளை திருமணம் பண்ணி கொள்கிறான் சிவச்சந்திரன் ஹீரோ. கவர்ச்சி வில்லன் கண்ணன் வந்து இவளுடைய முறை மாப்பிள்ளை. இவளை எப்படியாவது இவளை சொத்தையும் அடைஞ்சு இவளையும் கல்யாணம் பண்ணிடணுங்கிற வெஞ்சனத்திலே இருக்கிறான். அங்கேருந்து நம்முடைய வாழ்க்கை கெட்டு போயிடும்னு சொல்லி சென்னைக்கு புறப்பட்டு வந்து இந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்யும்போது டாக்டருடைய ஆதரவு கிடச்சி, அவருடைய அன்பு கிடச்சி, திருமணமும் அன்றைக்கி ஆகிடுது. கரெக்டாக காலையில் கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் படித்து இவருக்கு அவசரமாக ஒரு ஆப்ரேஷன் கேஸ் வந்துச்சுன்னு போயிட்டார். திருப்பி வர்ற வழியில் கவர்ச்சிக்கிற கண்ணன் பார்த்துருவான். ஒன்று நல்லா இருக்குங்களா? பரவாயில்ல, சப்பி போட்ட மாங்காய் கொட்டையே சாப்பிட்றீங்க. என்ன அதுதான் என் பொண்டாட்டின்னு போய் சொல்லிடுறான். அதை நம்பிடுறாரு ஹீரோ. நம்பி வீட்டுக்கு வந்து கோமாக கடன்னு போகிறான். ஏவிஎம்மில் விநாயகன் கேமரா. இந்த 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 டேலாக்கை எனக்கு காலையில் 9:30 மணிக்கு கொண்டாந்து கொடுக்குறது ஏஎல் நாராயணன். நான் எங்கே ஷார்ட்டு பிரிக்கிறது, என்னத்தை பண்ணுறது, இருந்தாலும் கடன்னு போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இவனுக்கு தெரிஞ்சு போச்சு தன்னுடைய மனைவி இன்னொருத்தனை பொண்டாட்டின்னு. இப்போ அவளை வீட்டை விட்டு அடித்து விரட்டின்னு பார்க்குறேன். கம்பவுண்டர் சார், முதல்ல ஒரு டிக்கெட் புக் பண்ணி இவளை ஊருக்கு அனுப்பு அப்படிங்கிறேன். இவளுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் கல்யாணம் ஆகி புது மாங்கல்யத்தோடு இருக்கா. அதெல்லாம் முடியாது. என்ன அப்படின்னு பேசிக்கிட்டே கிட்டு மாடி மேலே ஏறி போய் சொல்லிட்டேன். மேலே அவன் நின்று கீழே ஃபுல் ஃப்ளோர் செட்டு. இங்கே பால்கனிலேருந்து அவன் பேசுவான், இங்கே லோயிலேருந்து இவன் பேசுவேன். என்னன்னு சொல்ல மாட்டேங்களே, நான் எதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு கெஞ்சுவா கதிர்வா. பதிலே சொல்ல மாட்டான். கூட்டிகிட்டு போயா அப்படின்றான். அதில் கடைசியில் அந்த சீனில் வாதம் முடிஞ்சோன்னா லாஸ்ட்டில் ஏஎல் நாராயணன் எழுதியிருப்பார். வேறு வழி இல்லை, அழுதுகிட்டே சொல்லுவாள், நான் போகிறேங்க, ஆனால் என்னுடைய உயிரும் உடலும் உங்களை விட்டு போகவே போகாது அப்படிங்கிற ஒரு வசனம் லாஸ்ட்டில் எழுதியிருக்கார். ஷார்ட்டை எடுத்துட்டேன். இந்த ஒரு வரியை மனசுக்குள்ளே போட்டு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. நியாயமாக அந்த ஷார்ட்டு முடிஞ்சவொடனே அழுதுகிட்டே போயிடணும். இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் டைம் இருக்குது. விநாயகம், என்னண்ணே சின்ன வேலை செய்யணுமே, சொல்லுங்கள். சத்யகலா வாங்கி நிற்க வச்சு கம்ப்ளீட் ஃபுல் செட்டை ஆஃப் பண்ணி அவளுக்கு மட்டும் டாப் லைட் போட்டு அவள் கையில் ஒரு சூட் கேஸை கொடுத்து, இவர் இப்படி எழுதி கொடுத்துட்டாரு, இதை ஒரு விளையாடுவோமே அப்படின்னு. என்ன சொன்னேன், நான் போகிறேங்க, என்னுடைய உயிரும் உடலும் உங்களை விட்டு போகாதுன்னு சொல்லும்போது நெகட்டிவ் நிற்கணும், பாசிட்டிவ் பொட்டியை தூக்கிட்டு போகணும். என்னென்ன இப்போ வந்து சொல்கிறீங்க, எப்போ லைட் பண்ணி எப்போ நான் எடுக்கிறது, நீ பண்ணுவீங்க எனக்கு தெரியும், நீங்கள் கடகடன்னு பண்ணிவிடுவீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அதை மாதிரி போட்டு ஃபுட் மார்க் பண்ணி அவளை நிற்க வச்சு ஃபஸ்ட்டு ஓட்டி நெகட்டிவாக நிற்க வச்சுட்டு அவர் எழுதியிருக்காரு, நான் போகிறேன், என் உயிர் உடலும் உங்களை விட்டு போகாதுங்கிறது ஒரு வசனத்தை நெகட்டிவ் நிற்கும், பாசிட்டிவ் மட்டும் பொட்டியை தூக்கி நடந்து போகும். வெளியில் வந்து டிரைவர் காரை வச்சுட்டு ரெடியாக இருப்பான். அழுதுகிட்டே போவாள். ஒரு தெருவு முனையில் அப்படி திரும்பும்போது டிரைவர் ரேடியோ ஆன் பண்ணுவான். என்னமோ நடக்குது உலகத்திலே, ஒன்றுமே புரியலை, உலகமும் புரியலை, என்னமோ, ஏன்னா அவளுக்கு என்னன்னே தெரியாது. அதனால் என்னமும் ஒன்றுமே புரியலை உலகத்துலேன்னு அந்த பாட்டு அதில் போட்டு அது ஒரு சீன் எடுத்தேன். அது மாதிரியெல்லாம் சின்ன அந்தந்த இடங்களில் வரும்போது அதுதான் சொல்கிறேன். சினிமாவை வந்து நேசிக்கக்கூடாது, பக்தியாக எடுக்கணும், பணத்துக்காக பார்க்கக்கூடாது. நாங்கள்லாம் உதவி டைரக்டர் இருக்கும்போது 75 ரூபா தான் சம்பளம். 10,000 ரூபா செகண்ட் ஹீரோ வாங்குறதை விட்டுட்டு போய் 75 ரூபாய்க்கு சம்பளம் போட்டோம்னா இன்றைக்கும் இதை பற்றி பேசுகிறதுக்கு கடவுள் அருள் கொடுத்துருக்கான்ல, அதை பார்க்கணும்.